எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 17 நவம்பர் 2024, 18 நவம்பர் 2024 மற்றும் 19 நவம்பர் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, நைஜீரியாவின் உயர்ந்த விருதான த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது? தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அவார்டு பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய கடற்படை கப்பலுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இந்திய கடற்படை கப்பலுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர் பிரோனா தியோஸ்தலி. பிரோனா தியோஸ்தலி. அடுத்து, 11வது உலகத் தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெறும் இடம்? மலேசியா, கோலாலம்பூர். OECD நாடுகளுக்கு இடம்பெயரும் நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு? இந்தியா. இந்தியா. உலகின் முதல் உயர மாற்றுத்திறனாளி விளையாட்டு மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது? உலகின் முதல் உயர மாற்றுத்திறனாளி விளையாட்டு மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை லடாக். லடாக். வாருங்கள் சூரிய சக்தி திட்டங்களை நிறுவுங்கள் எனும் திட்டத்தை நிறைவேற்றிய மாநிலம்? வாருங்கள் சூரிய சக்தி திட்டங்களை நிறைவேற்றுங்கள் எனும் திட்டத்தை நிறைவேற்றிய மாநிலம் இமாச்சல பிரதேசம். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் புதிய தலைமை செய்தி தொடர்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அமெரிக்க வெள்ளை மாளிகையின் புதிய தலைமை செய்தி தொடர்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் கரோலின் லேவிட். 2024 ஆண்டுக்கான ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெற்ற இடம்? பெரு. பெரு. அதாவது ஏசிய பசிபிக் எக்கனாமிக்ஸ் கோஆபரேஷன். மேக்ஸ் விசா திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள நாடு? கனடா. கனடா. நோ யுவர் மெடிசன் என்ற செயலியை அறிமுகம் செய்த அமைச்சகம்? விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறை. 2024 தேசிய டிராஃபிக் சைக்கிள் ஓட்டுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ட்ராக் சைக்கிள் ஓட்டுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் நடைபெற்ற இடம்? சென்னை. தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க தொல்லியல் தலமாக விளங்கும் இடம்? சென்னனூர். சென்னனூர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தகவல்களை பெற அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இலவச உதவி எண் 1950. 1950. அடுத்து, புதுமை கடற்படை போர்க்கப்பலுக்கான யூனிகார்ன் மாஸ்களுக்கான ஒப்பந்தம் எவ்விரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டது? இந்தியா, ஜப்பான். இந்தியா, ஜப்பான். தேசிய உயர்கல்வி மாநாடு கண்காட்சி நடைபெற்ற இடம்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். 2024 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? 2024 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றவர் விக்டோரியா கேர். விக்டோரியா கேர். 300 ஆண்டுகள் பழமையான பவளப்பாறைகள் கண்டறியப்பட்ட இடம்? சாலமன் தீவு. சாலமன் தீவு. 2024 தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? ஒடிசா. ஒடிசா.
ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பத்திரிகை தினம், அதாவது நேஷனல் பிரஸ் டே, நவம்பர் 16. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மாணவர் தினம், ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மாணவர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 17. நவம்பர் 17. நன்றி.